நான் வந்து அதனால தான் இந்த மலை ஏறி இன்றைக்கி என்ன இருக்குதுன்றதை பார்த்துட்டு அதை அப்படியே உங்களுக்கும் காட்டுற நண்பர்களே. அங்கே அப்படியே மெட்டல் டிடெக்டிங் கூட பண்ணுவேன். அங்கே நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த புத்துக்கிட்ட வந்து இந்த புத்து எப்படி இருக்குதுன்றதை காட்டலான்னு நினச்சேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இது புத்து இந்த ஒரு ரூபா காயின் ஒன்று கட்சிது நண்பர்களே. எனக்கு இப்போ ஒரு சிக்னல் கட்சி இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஏதாவது ஒரு ட்ரெஷராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு மெட்டலு. இதை பார்க்குறப்ப எனக்கு இதை பற்றி என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மலை மேலே எல்லாமே ஆச்சரியமான பொருளெல்லாம் கிடைக்குது. இது வந்து ஒரு பாறை மலை. இந்த பாறை மலை மேலே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து அதனால தான் இந்த மலை ஏறி இன்றைக்கி என்ன இருக்குதுன்றதை பார்த்துட்டு அதை அப்படியே உங்களுக்கும் காட்டுற நண்பர்களே. அங்கே அப்படியே மெட்டல் டிடெக்டிங் கூட பண்ணுவேன். அங்கே நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். இது வந்து ரொம்ப புராதனமான மலை. இது மேலே அதிகமாக ஜனங்களே ஏற மாட்டாங்களாம் நண்பர்கள், யாருமே போக மாட்டாங்களாம். அது கூட ஒரு வாட்டி ஏதோ இந்த மேலே டவர் வைக்கிறதுக்காக யாரோ வந்து ஒரு வாட்டி டவர் வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா யாருமே ஏறலை, இந்த மலை மேலேயே யாருமே ஏறலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம ஏறி அங்கே என்ன தான் இருக்குதுன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப மேடான ஒரு மலையாக இருக்குதுங்க. ஒவ்வொரு அடியும் படி மேலே வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த புத்துக்கிட்ட வந்து இந்த புத்து எப்படி இருக்குதுன்றதை காட்டலான்னு நினச்சேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, சேம புத்துங்க நண்பர்களே. சந்திலேருந்து ஏதாவது புஷ்ஷுன்னு வரப்போகுது சாமி. இங்கே ஒரு ரூபா காயின் ஒன்று கட்சிது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த புத்தாண்டியே இருந்தது. இந்த பாறை மேலே எப்படி புத்து எப்படி வந்ததுன்றதே ஒரு ஆச்சரியமாக இருக்குது நண்பர்களே. ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு மலை மேலே இருக்கிறோங்க. இது மலை பேர் வந்து பாறை மலைன்னு சொல்கிறாங்க இவங்க. ஓகேங்களா, நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செமர வியூவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ மெட்டல் டிடெக்டிங் பண்ண போகிறோங்க. ஏன்னா இங்கே நான் வந்து ஓரளவுக்கு தேடி பார்த்தேன். இங்கே வந்து குப்பை இல்லாத இடம். இந்த இடம் குப்பை இல்லாத இடம்ன்றதுனால இங்கே வந்து சிக்னல்ஸ், ஒவ்வொரு சிக்னல்ஸும் ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் சிக்னல்ஸுங்க. பட் இங்கே எனக்கு இப்போ ஒரு சிக்னல் கிடச்சிருக்குது பாருங்கள் நண்பர்களே. பார்த்தீங்களா, இங்கே எதுவுமே இல்லை, வெறும் இந்த இதுதான் இருக்குது. டைரெக்டாக இங்கே கிடைக்குதுங்க. இது வந்து ஒரு வேளை இந்த மெட்டராய்டு ஸ்டோனாக கூட இருக்கலாங்க நண்பர்களே. ஏன்னா இந்த மெட்டராய்டு ஸ்டோன்ஸு கூட இந்த மாதிரி இடத்துலேருந்து உயம் பார்த்தீங்களா, ஆகாயத்துலேருந்து இந்த வால் நட்சத்திரம் வந்து உயம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அதில் மீந்த கல்லாக கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல் ஏதோ மெட்டலாக இருக்கிறதுனால மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு இது மிஷினில் வந்து சவுண்டு கொடுக்குது. ஓகேங்களா, நம்ம இப்போ இதை தேடி பார்த்துலாம் நண்பர்களே. என்ன இது ஏதுன்றது இன்னும் 2-3 இடத்துல சிக்னலை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒன்று காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, சிக்னல் கிட்ட தான் இருக்கிறோம். நண்பர்களே கண்டுபிடிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான். ஏதோ ஒரு பொருளுங்க, ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. இந்த வாட்சோடைய அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து நல்ல பிராண்டட் வாட்ச் மாதிரி இருக்குதுங்க. HUBLOT அப்படின்னு இருக்குது. இது பாருங்கள் நண்பர்களே, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதுங்க. இது ஏதோ யாரதோ பிச்சு நீங்கள் வீண்ட மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த சிக்னல் நம்மளுக்கு. ஓகே நண்பர்களே, ஏதோ ஃபஸ்ட்டு சிக்னலே ஓரளவுக்கு ஏதோ ஒரு கலராக கோல்டாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம போயிட்டு அந்த பக்கம் இன்னும் 2 சிக்னல் இருக்குது. அது என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்கலாம் நண்பர்களே. ஓகே வாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிக்னலை பார்த்தோம். அது வந்து ஒரு வாட்சோடைய பட்டை மாதிரி ஒன்று கிடச்சிதுங்க, கோல்டு கலரில் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ வந்து செகண்ட் சிக்னல் வந்து எங்களுக்கு இங்கே தான் கிடச்சிருக்குது. இந்த இடத்த பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த இடத்துல வந்து செகண்ட் சிக்னல். ஓகேங்களா நண்பர்களே, இப்போ இது என்ன ஏதுன்றதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. ஓகேங்களா,
ஓகே நண்பர்களே, இங்கே கிடைக்கிற சிக்னல் வந்து கொஞ்சம் ஆயத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏதாவது வேல்யூபலான பொருளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள். இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரெஷராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு மெட்டலு. நண்பர்களே, இது வந்து ஒரு பழைய ஆலய மணிங்க. இது வந்து ஆலய மணி மாதிரி தான் இருக்குது. ஒரு பீஸ் உடஞ்சிச்சிங்க. இதில் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது உங்களுக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு இதை பற்றி என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது நண்பர்களே. பாருங்க, இதுதான் இந்த சிக்னல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஆனால் இது ஒரு புதிய பொருளுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப காலமாக இது வந்து பூமியில் புதைஞ்சிருக்குதோ என்னவோ. இதை திரும்ப போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எப்போது என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. ஓகேங்களா, இந்த பொருள் தான். இந்த பள்ளத்தில் இன்னொரு வாட்டி தேடி பார்க்குறேன், ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். ஓகே நண்பர்களே, வேறு எதுவும் இல்லைங்க. ஓகே நண்பர்களே, நான் 3வது சிக்னல் கண்டுபிடிச்சது வந்து இங்கே தாங்க. அதுக்கு மார்க்காக தான் இந்த கண்ணாடி மாதிரி இங்கே ஆப்பிடிச்சு அதை வச்சுருக்கிறேன். இது பாருங்கள். இது ஏதோ நல்ல பொருளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதை நம்ம தோண்டிட்டு இருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாணயம். ஏதோ நேபாளுங்க, நேபாளுடைய காசு இங்கே இருக்குதுங்க நண்பர்களே. ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மலை மேலே எல்லாமே ஆச்சரியமான பொருளெல்லாம் கிடைக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நேபாள் நாணயங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நேபாள் 2ன்னு போட்டுக்குது. 2ன்னா அது எவ்வளோன்னு தெரியல. இது பக்கம் ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நேபாள்ன்றது வந்து இங்கே நான் படிச்சிருக்கிறேன். இதை பார்த்து நேபாள். ஓகேங்களா, இந்த ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருப்பாங்க அவங்க, சைனீஸ் இது மாதிரி. ஓகேங்களா, இதான் வந்து நேபாள் இதுங்க, நேபாள் காயின். பார்த்தீங்களா, இந்த மலை மேலே ஒரு ஆச்சரியமாக எது கிடைக்குது நண்பர்களே. ஓகேங்களா, முடிஞ்ச வரை இன்னும் நம்ம தேடி பார்ப்போம். நம்மளுக்கு இன்னும் என்னென்ன பொருள் கிடைக்குதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா நண்பர்களே, வாங்க போகலாம்.